தஞ்சாவூர் பள்ளி ஆசிரியை கொலை சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பள்ளிகளில் போலீசார் தனியார் பாதுகாவலர்களை பாதுகாப்புக்காக நியமிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அரசு பள்ளிகள் போதிய பாதுகாப்பின்றி இருப்பதாகவும் கடிதத்தில் புகார் எழுப்பப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக நேற்று தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் பள்ளி ஆசிரியை பள்ளி வளாகத்திலேயே குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் என்பவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கின்றார். அதில் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை தற்பொழுது பாதுகாவலர்கள் இல்லாத சூழல் இருப்பதாக அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள அவர், அரசு பள்ளிகளை பொறுத்தவரை தனியார் பாதுகாவலர்களையோ அல்லது போலீசாரையோ பாதுகாப்புக்காக நியமிக்க வேண்டும் என்றும் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாததற்கு மனித உரிமைகள் ஆணையம் அரசு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தளவில் இருக்கக்கூடிய 35,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் பாதுகாவலர்களோ அல்லது ஒரு முறையான பாதுகாப்பு வசதியோ இல்லாமல் இருப்பது தொடர்ந்து ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வரக்கூடிய நிலையில் தான் நேற்று அந்த கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் சமூக ஆர்வலர் தற்பொழுது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் மனுவை அளித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.